ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணினேன். But for that person I made a great sermon. உன்னுடைய கடை திறக்கும் முன்னதாக இயேசு கிறிஸ்து உன் சாபத்தை பரிகரித்தார் என்று நீ விசுவாசித்தால் மட்டும்தான் உன்னுடைய கடையில் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னேன். Only when you believe the Lord God has compensated all your curse, then only I will be pray for your shop. அதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார். ஹalleluya. Lord Jesus Christ bore all the curses on the cross. அந்த நீதிமானுடைய மரணத்தை பாருங்கள். You just look into the death of the righteous man. அவருடைய சரீரம் அரைகுறையான வஸ்திரத்தோடு தொங்குகிறது. And now you can see he is having that kind of a dress. He was hanging on the cross. 10,000 பேரில் சிறந்த நேசர் அந்த கேடு அடைந்தவராக அவரை பார்த்தால் யார் என்று சரியாய் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அந்த கேடு அடைந்தவராக தொங்கிக் கொண்டிருந்தார். Even who is great among the 10,000 with all ugliness, and he was hanging on the cross. ஏனென்றால் நம்முடைய சாபம் அவர் மேல் வந்தபோது அவர் அந்த கேடாய் அழகற்று தோன்றினார். When all your curse came upon the Lord Jesus Christ, he lost all his beauty and comeliness. உன்னுடைய குடும்பத்தின் சாபம் உருண்டோடி போயிற்று. Even all your curses of your family all rolled away. எத்தனையோ நாட்களாக ஒரு சாபத்தின் வல்லமை உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. Many long years all kind of curses continuously coming upon your family. நீ எவ்வளவோ முயற்சித்தாய், ஆனாலும் அந்த வல்லமையினின்று விடுதலையின்றி தவித்துக் கொண்டிருந்தாய். You tried very much but you are not able to get the deliverance out of that. ஆனால் இதோ இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? சத்தமாக சத்தமாக அந்த சாபத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாய் இல்லை என்று சொல்லுங்கள். இல்லை. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? கர்த்தர் நம்முடைய சாபங்களை நீக்குகிறார். அது மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். God is removing the curses. It is impossible by man, but it is possible by God. அடுத்ததாக And actually மனிதனால் கூடாத இன்னொரு காரியம் that is impossible to by man. இயற்கையின் நியமங்களை மாற்ற மனிதனால் கூடாது. Man is having no power to change the natural condition of the world. இயற்கையின் வல்லமைகள் என்று சொல்லும்போது அதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். And even the natural element of the world I want to classify into two. முதலாவது இயற்கையிலிருந்து நமக்கு உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். And first thing, the blessing or benefit we derive because of the natural thing. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்தில் யாராலும் மழையை பெய்ய பண்ண முடியுமா? And I want to put a question: anybody is able to make a rain to come down? விஞ்ஞானிகள் மழை பெய்ய பண்ண பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் அதெல்லாம் பொய் மழை. Even the scientists are trying to bring rain, but it's all the false one. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can he able to bring down the rain from the sky? முடியுமா? இந்த மேஜிக் பண்றாங்களே அவர்களால் முடியுமா? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? அப்போ இங்க வந்து மேஜிக் பண்றதான ஆள் இடத்துல ஒரு மணி நேரம் மழை பெய்ய பண்ண உன்னால் முடியுமா என்று கேட்டு பாருங்கள். Just you ask the magician whether you could try with his all magical power to bring down rain for 1 hour. முடியுமா? Is it possible? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you able to bring down the rain from the heaven? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? Can you able to give food to all the living creatures? காட்டில் இருக்கிற மிருகங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், பெரிய திமிங்கலங்கள், பெரிய யானை, இவைகளுக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு போட உங்களால் ஆகுமா? Even all the animals that found in the jungle, even all the sea creatures, something like a big whale, can you daily feed them? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Even in this wide world, the universe, can you make the wind to blow? கொஞ்ச நேரம் காற்று வீசாவிட்டால் ஐயோ ஃபேனை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ரொம்ப கஷ்டப்படுறோம். Even when there is no wind, we just be asking fan and all, we want something else. சரி, ஃபேன் இல்லாவிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் அவர் கொண்டு வா வீசுவதற்கு. If we don't have a fan or anything, bring the newspaper. பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Even in the world, can you able to bring the wind to blow? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? Can you make the sinful man as a righteous? நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். And used to teach as a chorus to the children. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you able to bring the rain from heaven?
வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? Are you able to give the food to all the living creatures? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Are you able to make the wind to blow in this wide world? பாவ மனிதனை நீதிமான் ஆக்க உங்களால் முடியுமா? Can you able to change the sinful man into righteousness? வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. பூவை மலர செய்ய உங்களால் முடியுமா? ஒரு சயின்டிஸ்ட் இடத்துல ஒரு பூ மொட்டை எடுத்து கொடுங்கள், அல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு அரசியல் அதிபதி இடத்துல, அரசியல்வாதி இடத்துல, ஒரு பெரிய தலைவர் இடத்துல ஒரு பூவின், ஒரு ரோஜா பூவின் மொட்டை எடுத்து கொடுங்கள், இதை நீர் மலர செய்ய முடியுமா என்று கேளுங்கள். அப்பா, அது ஆண்டவரால் தான் முடியும் என்று சொல்லுவான். அப்படி அவன் எப்படியோ பிரயாசப்பட்டு அதை மலர செய்தால் அந்த பூ எப்படி இருக்கும்? ரோசா பூவா இருக்காது, அது தோசா பூவா தான் இருக்கும். Even if you ask the scientist to blossom, flower, he cannot do that. He will do that, but it will never have any kind of fragrance. பூவை மலர செய்ய உங்களால் முடியும். ஐயா பாருங்கள், அவர் அந்த ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். அதிகாலைக்குள்ளே அழகாக அது மலர்ந்து அருமையான ஒரு பூவாயும் காணப்படுகிறது. Even in the early morning it will blossom and appear like a beautiful flower. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியும். அந்த சின்ன பிள்ளைகள் கேக்குறாங்க, ஆடியன்ஸோட கேட்டு பாடுறாங்க, உங்களால் முடியுமா? ஆடியன்ஸ் சொல்றாங்க எங்களால் முடியாது என்று. Even the children are singing the song, saying, asking the audience, is it possible to bring rain? And they say it is impossible. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆனால் தேவனால் கூடும். But it is all possible by God. மனிதனுக்கு அவசியமான நன்மையான விதத்திலே இயற்கையை இயங்கச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Even according to the favorable condition, God is able to make those things to operate for him. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டி அதை பாடுங்கள். வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? அப்பதான் நீங்க பாடும்போதுதான் அது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்பது வெளிப்படும். வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? வானத்தில் இருந்து மழையை பெய்ய உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம்
மனுஷனால் முடியாது. அதை சாதிக்கும்படியாகத்தான் நாம் திருப்பி திருப்பி பாடுகிறோம். வானத்தில் இருந்து மழையை உங்களால் முடியுமா? வாழும் பரந்த உலகில் காற்றை வீசப்பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீசப்பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? முடியாது. அந்த நாற்காலியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அதை செய்யக்கூடியவர், அதை நிறைவேற்றக்கூடியவர், அதை செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பந்தலுக்குள் வந்திருக்கிறார். Even only the Lord God is able to do that. That kind of mighty God is coming our midst. இன்னொரு தடவை, வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் அதை செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அருமையானவர்களே, Oh dear beloved, the only capable God is the Lord Jesus Christ. இவர்தான் என்ன செய்கிறாராம்? What he is able to do. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, Acts the Apostle 14 chapter verse 17. மழையை பெய்ய பண்ணுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார், செழிப்பான காலங்களை நமக்கு தருகிறார். And he is able to make the wind to blow, even the rain, and he is giving a fertile time. அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இயற்கையின் மேல் அவர் அதிகாரம் உடையவராய் இருப்பதனால் தான் நமக்கு இன்றைக்கு ஆகாரம் கிடைக்கிறது. As he is having great power over the nature, we are able to get the food from him. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனாலும் விளையச் செய்த ஒரு தேவன் இருக்கிறார். நிலங்கள் விளைவதன் காரணம் அந்த தேவன்தான். I planted, even Apollo has watered, but there is one God make to grow. அவர் நிலத்தை விளையச் செய்வதனால் தான் அரிசி கிடைக்கிறது, கோதுமை கிடைக்கிறது, எல்லா தானியங்களும் விளைகின்றன. As he is able to grow all kind of crops, all kind of wheat and rice is possible for man. அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். And he is having a great power over the nature. இயற்கையின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்க செய்கிறார். By the nature he makes us to derive all the benefits. சூரிய வெளிச்சத்தை தருகிறார். And he is able to give the sunlight. சூரியனை உதிக்க செய்ய எந்த மனிதனாலும் முடியுமா? Can any man make the sun to rise? இந்த பாட்டிலே பின்னாலே வருகிறது, பிள்ளைகள் அநேக கேள்விகள் கேட்கிறார்கள். சூரியனை உதிக்க பண்ண முடியுமா? மலரை பூவை மலரச் செய்ய முடியுமா? இப்படி பிள்ளைகள் அநேக கேள்விகள் கேட்டு பாடினார்கள். அன்றைக்கு அங்கே வந்திருந்த அநேகர் ஓ அது தேவனால் மட்டும்தான் என்று ஒத்துக்கொண்டார்கள். நாஸ்திகர்கள் கூட. Even the children were singing the song, is it possible by man even to make all the flower to blossom? Is it possible? Only even the atheists say it is only by God. அது மட்டுமல்ல, இயற்கை மனிதனுக்கு சேதம் மனிதனை சேதப்படுத்தாதபடி தேவன் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Even the God is having a power and authority so that the nature never bring harm to man. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். Even when you cross the water, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. Even when you cross the river, it will never overflow over you. நீ அக்கினியை கடக்கும்போது வேகாதிருப்பாய். When you cross the fire, you will never be consumed. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Even the flame of fire will never come upon you. இயற்கையின் மேல் அவர் அதிகாரம் உடையவர். And he is having great power over the authority. அந்த அதிகாரம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாதுகாத்தது. Even that kind of power and authority preserves Shadrach, Meshach and Abednego. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, And actually while you look into that, இயற்கையின் இன்னொரு வல்லமைதான் இருள், காரிருள்.
And next power of the nature, it is of darkness, utter darkness. இருளை ஜெயிக்க எந்த மனிதனாலும் முடியாது. Even there is no man in the world to overpower the darkness. ஆனால் கர்த்தர் இருளின் மேல் அதிகாரம் உடையவர். But the Lord God is having great power over the darkness. வேத புத்தகத்தின் தொடக்கத்திலே ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Even under the deep there was a darkness. The Lord God was moving upon the water. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் இருளின் மேல் அதிகாரம் உடையவர். Even the Spirit of the Lord who is moving upon the water is having a power over the darkness. சில வேளைகளிலே அந்தகாரத்தின் வல்லமைகள் சிலரை பயப்படுத்துகின்றது. Even today the power of darkness is threatening many. ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா இருந்தார்கள். And there was a one woman belonged to the Brahmin family. பெந்தேகோஸ்தே சபையை மிக மட்ட ரகமாக பேசுவார்கள். And she used to speak the Pentecostal in a low stage. அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் இந்த ஸ்டேஜில் நின்று உச்சரிக்க முடியாத வார்த்தை. Even what the words she uttered, but I cannot able to utter even standing upon this stage. அவர்களுடைய மகன் இந்த சபையை சேர்ந்த விசுவாசி. Even her son, he belong believer of this same Pentecostal church. எல்லாரும் அந்த அம்மாவுக்காக ஜெபித்தோம். Everyone pray for that mother. திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? All of a sudden what happened to that mother, you know? அவர்கள் சாப்பிட உட்காரும்போது whenever she sit to eat, எப்பொழுது அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தாலும் whenever she sit to eat, திடீரென்று பயங்கரமான ஒரு இருட்டு வந்துவிடும். all of a sudden she would be covered with the darkness. இருள் என்றாலே மனிதருக்கு பயந்தானே. Even darkness means that bring a fear in man. ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது. Even the train is proceeding. நல்ல சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். And she will be very happily conversing with somebody else. இந்த சில ட்ரெயின்ஸ் வந்து சில டனல்ஸ் குள்ள போகும், சுரங்க பாதைக்குள்ள போகும். Even sometimes the train will be going under the tunnels. அந்த சுரங்க பாதைக்குள்ள போன உடனே ஒரு கார் இருள் உண்டாகும். And as soon as he entered the tunnel, darkness will be covering that place. இதுவரைக்கும் கதை பேசிக்கிட்டவங்க பேச்சு இருக்காது, மூச்சு இருக்காது. அந்த சுரங்கத்தை தாண்ட வரைக்கும். Until they cross the tunnel, the people who had chit chat in the place, they won't be talking with each other. என்ன நடந்தது தெரியுமா? What happened, you know? இந்த அம்மா சாப்பிட தொடங்கும்போது ஒரு இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். When this mother used to eat, the darkness will be covering her. ஏய் பயமா இருக்குடா என்னை பெந்தேகோஸ்தே சபைக்கு கொண்டு போடான்னு சொன்னாங்க. She told, I'm fearful, take me to the Pentecostal church. நான் தான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். I only baptized her. கர்த்தருக்குள்ளே மரித்தார்கள். She died in Christ. இருள் அநேகரை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Even the darkness is threatening many. ஆனால் இருளின் மேல் அதிகாரம் உடையவர் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Even the Lord God, you having a power over the darkness, the Spirit of the Lord moving upon the water. ஆபிரகாமின் காலத்திலும் ஒரு இருள் உண்டாயிற்று. Even at the time of Abraham there was a darkness. ஒரு பயங்கரமான இருள். It was a terrible darkness. ஆனால் அந்த இருளுக்கு பின்பு ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். After the darkness, the Lord God made a covenant with Abraham. சாலமோன் சொல்லுகிறான், கார் இருளிலே வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். Even Solomon say, even the Lord God said that you'd be habitating in the midst of darkness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது கூட while the Lord Jesus Christ was hanging on the cross, மத்தியானம் பயங்கரமான ஒரு இருள் உண்டாயிற்று. even in the afternoon there was a terrible darkness covered the place. ஒவ்வொரு இருளுக்கு பின்பும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. After every darkness there was a covenant was made. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருள் உண்டாகும்போது நீ விசுவாசிக்க வேண்டும், இந்த இருளுக்கு பின்பு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, தேவன் என்னோடு பேசப் போகிறார் என்று நீ நினைக்க வேண்டும். Whenever you have a darkness, you must understand there is a covenant behind, God going to talk with you. அநேகர் பயப்பட போகிறார்கள், அநேகர் கலங்க போகிறார்கள். Many are going to be fearful, and many going to be troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. பிரியமானவர்களே, இயற்கையின் மேல் இருளின் மேல் அதிகாரம் உடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord God who is having power over nature and the darkness is with us. அடுத்ததாக இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்கள் மேல் கூட அவர் நமக்கு அதிகாரம் தருகிறார். Even the Lord God is having a power and authority over the wild animals. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால், if you have a faith upon your God,
சிங்கத்தையும் ஜெயிக்கலாம். You can overpower the lion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. துஷ்ட மிருகங்களையும் ஜெயிக்கலாம். You can overpower the wild animals. அப்படித்தான் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் சிங்க கபியிலும் கூட தங்கினார்கள். Even in that way the saints of God even they dwelt inside the den of lion. நமக்கு எதிராக வருகிற இயற்கை சக்திகள் மேல் ஆண்டவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Whatever the evil powers and the nature that come against it, God is with us. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா இயற்கை சக்திகள் மேல் அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். And above all the natural power the Lord God is having power and authority. இது மனிதனால் கூடாத காரியம். This is all impossible by man. ஆனால் தேவனால் கூடும். But it is all possible by God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. நான்காவதாக And fourthly, அவர் ஒரு மனிதனுக்கு மற்ற இன்னொரு மனிதனுக்கு தீர்க்காயுசை கொடுக்க முடியாது. even a man cannot give a long life to another man. ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு தீர்க்காயுசை தர முடியாது. A man cannot give a long life to another man. ஆனால் எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, அவர்தான் ராஜாக்களுக்கு தீர்க்காயுசை தருகிறாராம். Even Ezra chapter 6 verse 10 it says, only the Lord God even for the kings is able to give a longevity, long life. அவர் சுகத்தையும் தருகிறார், தீர்க்காயுசையும் தருகிறார். And he is able to give health and also the long life. வாசிங்கள். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ராஜாவுக்கு தீர்க்காயுசு உண்டாக அந்த தேவனை நோக்கி மன்றாடும்படியாக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். Now the king may have a long life, a temple of God may be built in that place. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவன் மனிதனுக்கு சுகத்தையும் தருகிறார், தீர்க்காயுசையும் தருகிறார். The whole man in the world they must know God is able to give health and able to give a long life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. உனக்கு உன் சரீரத்தில் உள்ள அந்த வியாதியை குறித்துள்ள ஒரு வேதனையாக இருக்கலாம். You may have in the body some kind of pain. ஆனால் இன்றைக்கு உனக்கு சுகம் மட்டுமல்ல, தீர்க்காயுசையும் அவர் தர வல்லவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. The word of God says not only he is able to give health and healing but even the long life by this word. உலகத்தில் மனிதனை வாட்டி வதைக்கிற இன்னொரு பயங்கர வல்லமை கொடிய வியாதிகள். Even what is great to be dominating and able to nurture touch a man is a terrible sicknesses. ஒரு நாள் ஒரு வியாதிஸ்தனை நான் சந்தித்தேன். One day I met one sick man. அவருடைய உடல் எல்லாம் கருப்பாக இருந்தது. And I saw him, the whole body turned to be black. அவர் உட்கார முடியவில்லை, படுக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை. நான் என்ன செய்யட்டும், என்னை கொண்டு போடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். And he was saying that he was not able to sit, he was not able to stand, he was not able to lie. He said, kill me. ஏன் இந்த உங்களுக்கு இப்படி சம்பவித்தது ஏன் என்று கேட்டேன். Then I asked him, why it all happened to you? அதிக மருந்துகளை உபயோகித்ததனால் அந்த மருந்துகள் இப்படி என்னை மாற்றி விட்டது என்று சொன்னார். And he told as he used excessive medicine all had changed him to this kind of terrible state. அதிக மருந்துகளை உபயோகித்ததின் பக்க விளைவாக அவருடைய சரீரம் அப்படிப்பட்ட பயங்கர கொடிய வேதனை உள்ள சரீரமாக மாறிவிட்டது. As he had used much medicine, as a side effect the whole body turned into that terrible state. அவருக்கு முன்பாக இதே வசனத்தை வாசித்தேன். And even before him I read the same verse. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything is impossible not for the Lord? தேவனால் எல்லாம் கூடும். It is all possible by God. இந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து நாங்க ரெண்டு பேர் ஜெபித்து திரும்பினோம். And we too just we prayed and left that place. பிரியமானவர்களே, நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, நான் இருக்கிறதை இருக்கிற வண்ணமாக சொல்லுகிறேன். அடுத்த முறை நான் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்திலே மண்வெட்டி வைத்து பூஞ்செடிகளை நட்டு கொண்டிருக்கிறார். But I don't want to magnify, I don't want to tell in an extraordinary way. The next time when I went to the house, I saw he was with a spade, he was working in the garden. என்னை கொண்டு போடுங்கள், என்னை கொண்டு போடுங்கள் என்று சொன்ன மனிதன் இப்பொழுது நல்ல சுகத்தோடு வீட்டு தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
Now he told to kill him, but now with all health, healing, he was working in his garden. கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறவர் மட்டுமல்ல, தீர்க்காயுசையும் தருகிறவர். Not only the Lord God give health, but he's able to give a long life. ஆனால் இது மனிதனால் கூடாத காரியம். But it is impossible by man. மனிதன் ஒரு மனிதனுக்கு தீர்க்காயுசை கொடுக்க முடியாது. A man with another man, in no way he could give a long life. கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசை தர வல்லவர். But the Lord God is capable to give a long life. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இந்த நாளிலே நாம் விசுவாசிக்கிறோம். Only such kind of God we believe in this day. மரண பயத்தினால் ஆட்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உனக்கு மரண பயத்தை மாற்றி தீர்க்காயுசை தர தேவன் வல்லவர் என்பதை இந்த வசனம் உனக்கு வெளிப்படுத்துகிறது. Even the word of God says you have been seized with the fear of death, but he is able to deliver you and able to give a long life. இங்கே வந்திருக்கிற வியாதியஸ்தருக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிப்போமாக. The people who have sickness, let us lift up our hand and praise God for some time. வியாதியிலிருந்து விடுதலையும் தீர்க்காயுசையும் தருகிற தேவனை துதியுங்கள். Let us praise God who is able to give health and able to give a long life. ஆமென். Hallelujah. Hallelujah. இந்த நேரத்திலே ஒரு சிலர் தங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். Even in this time some have been delivered from their sicknesses. நான் இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சிலர் உங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் அடைந்திருக்கிறீர்கள். Even while I was preaching of this word, some have received healing. அவர் தீர்க்காயுசை தருகிறவர், அது மனிதனால் கூடாது. And he is able to give a long life. It is impossible by man. கடைசியாக Finally, மனிதனை பாதாளத்துக்கு தப்புவிப்பது மனிதனால் கூடாத காரியம். it is a very impossible thing to deliver a man out of the hell. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு தப்புவித்து பரலோகத்திற்கு கொண்டு போகிறவர். Only the Lord Jesus Christ the Lord able to deliver a man out of the hell and make him take to heaven. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வாசித்த வசனத்தின் பின்னணியில் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். And as we read about all is possible with God, you just read the background of those verses. ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியுமா? அதை பற்றிய வார்த்தைகள் தான் அங்கே சொல்லுகிறார். Is a rich man could go to the kingdom of heaven? That kind of word he was telling one by one. ஐயோ, ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்குமே என்று சொல்லுகிறார். Even the rich man enter into the heaven, even the camel will be easier for to enter into the eye of the needle. ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும். But it is impossible with God. அப்படியானால் அந்த ஒட்டகத்தை சிறிதாக்கவோ ஊசியின் காதை பெரிதாக்கவோ அவரால் முடியும் என்று சொல்கிறார். And he said he could be able to make that size of the camel smaller, even that the eye of the needle bigger. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையுமா? அதற்கு பதில் என்ன தெரியுமா? ஒட்டகத்தின் காதை பெரிதாக்கவும் ஊசியின் காதை பெரிதாக்கவும் ஒட்டகத்தை சிறிதாக்கவும் அவரால் முடியும். அவர் சர்வ வல்லவர். And the Lord God is capable make the eye of the needle bigger, even the size of the camel smaller. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஐஸ்வரியவான். And even the apostle Paul was a great wealthy man. பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிக்க அநேகரை பிரவேசிக்க பண்ண அவர் ஒரு தூண்டுகோலாய் ஒரு திறவுகோலாய் மாறினார். And he became an instigator, a key to make many to enter in the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மனிதனை பாதாளத்திலிருந்து இயேசு தப்புவிக்கிறார். And the Lord Jesus Christ able to deliver man out of hell. பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். And he is making a man worthy for heaven. இந்த காரியத்தை மனிதன் செய்ய முடியாது. But this kind of thing man in no way could do that. சிலுவை கல்லனை பார்த்து இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். Even the Jesus Christ looking unto the robber who hang on the cross that tonight you would be with me in paradise. ஒரு மனிதன் மரித்த பின்பு ரெண்டு இடங்கள்
When man die, they have two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த பரதேசு. It is a comforting place of paradise. ரெண்டு வேதனை நிறைந்த பாதாளம். Next, the pain-filled hell. ஒரு மனிதன் மரித்த பின்பு ரெண்டு இடங்கள். When man die, they will have to occupy the two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த பரதேசு. One that is comforting filled paradise. ரெண்டு வேதனை நிறைந்த பாதாளம். The second thing, the pain-filled hell. கர்த்தர் தான் பாதாளத்தில் இருந்து ஒரு மனிதனை தப்புவித்து பரலோகத்திற்கு அனுப்புகிறவர். But the Lord God is able to deliver a man out of the hell and make him to go into heaven. ஏனென்றால் அவர் மட்டும்தான் பரலோகத்தில் இருந்து வந்தவர். Because he is the Lord who has come down from heaven. பரலோகத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த உலகத்தில் யாராகிலும் இருக்கிறார்களா? Is anybody who has come down from heaven? Anyone on this earth? இல்லை. No one. அவர் மட்டுமே பரலோகத்தில் இருந்து வந்தவர். And he is the Lord who come down from heaven. ஆகையால் அவர் மட்டும்தான் மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். But he is the only Lord who take a man even to that heaven. யாராகிலும் பாதாளத்திலே இறங்கி பாதாளத்தை ஜெயித்து மேலே வந்திருக்கிறார்களா? Is anybody got down to the hell and overpowered to come above? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போனாராம் பாதாளத்திலே. Even when Jesus Christ would die, he just went down into the painful place. ஓ பாதாளத்திலே இயேசு போனபோது பாதாளம் நடுநடுங்கியதாம். When Jesus went down to the hell, the whole hell was trembling. ஐயோ நாங்கள் உம்மை சகிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. Even it all say we are not able to bear. நீர் பரிசுத்தர். You are a holy one. உங்களை எங்களால் தாங்க முடியாது. We are not able to bear your presence. பாதாளத்திலே இயேசு போனபோது பாதாளம் அவரை சகிக்க முடியவில்லை. Even when the Lord Jesus Christ went down to the hell was not able to bear him. பாதாளம் நடுங்கியது. Even the hell was trembling and trembled before him. அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் கையில் உடையவராக இருக்கிறார். And even for the hell and the death, he is having a key in his hand. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஓ இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். And Jesus Christ was resurrected and he is now even today sending that power to us. உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. இயேசு கிறிஸ்து மூலமாக நீ பரலோகத்தின் வாசியாய் மாற முடியும். Even in heaven you have a place. By the Lord Jesus Christ you can be made as an inhabitant of heaven. சமயமில்லாதபடியால் நான் இதோடு இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். At the time is short, I want to conclude with this. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? Is there anything too hard for the Lord? தேவனால் எல்லாம் கூடும். It is all possible by God. ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய கண்களை மூடுங்கள். 1 minute, just you close your eyes. நீங்கள் கொஞ்ச நேரம் முழங்கால் நில்லுங்கள். Just you stand and kneel for a few minutes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Just you close your eyes. அப்படியே இந்த தேவனுடைய அந்த பராக்கிரமம் அந்த வல்லமை உங்கள் மத்தியிலே ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண்பீர்கள். Now you will see the power, the mighty of God penetrate in you. கர்த்தருடைய ஊழியக்காரரே உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண போகிறீர்கள். Oh servant of God, you are going to see the power of God going to penetrate in you. இந்த மைதானத்தில் வந்திருக்கிற அனைவரையும் அந்த வல்லமை தொட போகிறது. Even whoever come upon the ground, the power going to touch everyone. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Even Christ Jesus was மரித்தோரின் முதற்பலனாகவே and he was made as the first fruit of the day. பாதாளம் நடுங்கிட வேதாளம் ஒடுங்கிட ஆதவன் தேர்த்தெழுந்தார். அந்த பாட்டை பாடுவோம். Now let us sing that song. அந்த பாட்டை பாடும்போது உங்கள் அனைவருக்கும் அந்த வல்லமை வந்து உங்களை தொட்டு உங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. Even that while we sing that song, the power going to come and going to quicken in the very place where you are. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் மரித்தோரின் முதற்பலனாகவே மரித்தோரின் முதற் பலனாகியே எல்லாரும் பாடுவோம். பிசாசுகளுக்கு கட்டளை இடுகிறேன். அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறேன். தயவு செய்து இந்த கூட்டம் ஜெர்மனி முடிக்க மட்டும் தயவு செய்து ஊழியக்காரங்கள் யாரும் எழுப்பி போகாதீங்க. And until the meeting is over, தயவு செய்து வெளியே போனவங்க கூட உள்ள வாங்க.
Even the servant of God who went out, please come in. நம்முடைய எல்லாருடைய தீம் ஒண்ணுதான். எல்லாரும் உள்ள வாங்க. And all of the team is one. கர்த்தர் எப்படியாவது ஒரு 4 பேரை ரட்சிக்கட்டும், 4 பேரை தொடட்டும். Let God touch anybody. கிறிஸ்தேசு உயிர் தெழுந்தார், மரித்தோரின் முதல் பலனாகியே. பாதாளம் நடுங்கின, வேதாளம் ஓடுங்கின, ஆதவன் இந்த பாடலை பாடும்போது, while we are singing this song, இந்த பாடலை பாடும்போது, while we are singing this, அசுத்த ஆவிகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன். I command all evil spirits, அசுத்த ஆவிகள் அங்கேயே ஆடி கீழே விழும். let it fall down. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். It is all possible by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். By Jesus Christ it is all possible. மனுஷனால் கூடாதது ஆண்டவரால் கூடும். Whatever impossible by man, possible by God. எல்லா ஊழியக்காரர்களும் என்னோடு ஒரு மனதாருங்கள். You are all the servants of God with the one mind. விசுவாசிகளே ஒரு மனதாருங்கள். And all believers with the one mind. அவரால் கூடாத காரியம் இல்லை என்று விசுவாசியுங்கள். You believe without God impossible. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், மரித்தோரின் முதல் பலனாகியே. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், மரித்தோரின் முதல் பலனாகியே. உன்னை பின்பற்றிக் கொண்டிருந்த சாபத்தின் வல்லமை, whatever evil curses that have been following you, இப்பொழுது பாடும்போது அந்த சாபத்தின் வல்லமை உன்னை விட்டு விலகி போகிறது. all the curses when we sing are going to depart from you. அசுத்த ஆவிகள் அங்கே ஆடி கீழே விழ போகிறது. All evil spirits dance and going to fall and go away. பாரத்தோடு வந்தவர்கள் விடுதலையோடு போக போகிறீர்கள். And whoever come in the burden, you're going to go away with the deliverance. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், ஆமென். மரித்தோரின் முதல் பலனாகியே. பாதாளம் நடுங்கின, வேதாளம் ஓடுங்கின, ஆதவன் சிலருடைய சரீரங்களில் இருந்து even from the body of somebody, ஒரு விதமான அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு ஓடுவதை நான் காண்கிறேன். even I could see all evil spirits fleeing, running away. சிலர் இங்கேயே விடுதலை அடைகிறீர்கள். Even right now here you are getting the deliverance. தேவனால் கூடாத காரியம் இல்லை. There is nothing impossible to God. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Whatever impossible to man is possible by God. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், மரித்தோரின் முதல் பலனாகியே. மரித்தோரின் முதல் பலனாகியே. பாதாளம் நடுங்கின, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்று முறை
முறை 3 times. நீ படுத்திருந்த கட்டில் இருந்து ஒரு வல்லமை உன்னை தூக்கி கொண்டு போய் கீழே போட்டது. ஆனால் நீ வெட்கத்தினால் அதை வெளியே சொல்லவில்லை. But one power took you and thrown you out. Because of the shame you did not tell it out. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த வல்லமைக்கு கட்டளையிடுகிறேன். இனிமேல் அந்த வல்லமைக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. I command in the power of Jesus that spirit has no power over you. அந்த வல்லமை உன்னை கொல்லும்படியாக சதி செய்து கொண்டிருக்கிறது. Even that power making all conspire to kill you. ஆனால் இனி அந்த வல்லமைக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Here that power is having no authority over you. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் மரித்தோரின் முதற் பலனாகியே பாதாளம் நடுங்கிட வேதனை ஒடுங்கிட ஆதவன் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட வேதனை ஒடுங்கிட ஆதவன் ஜெயித்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் மரித்தோரின் முதற் பலனாகியே பாதாளம் நடுங்கிட வேதனை ஒடுங்கிட ஆதவன் ஜெயித்தெழுந்தார். 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 ஹalleluya ஹalleluya ஆதவன் ஜெயித்தெழுந்தார். சரபல இதோ Hallelujah. 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 மகிமையின் தேவன் மத்தியிலே மகிமையா வாசம் செய்தபடியால் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தபோது எங்களுடைய தேவன் மகிமையா வெற்றி சிறந்தார் என்று ஆர்ப்பரித்தது போல, எல்லா சத்துருங்களும் அழிக்கப்பட்டது போல இந்த கூட்டத்திலும் கூட எல்லா சத்துருங்களும் அழிக்கப்பட்டபடியால் சோத்திரம் பண்ணுவோம். செங்கடல்ல வந்த ஒருவரும் மீந்து போகல, எல்லா சத்துரும் அழிக்கப்பட்டது. அதுபோல இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமையினால எல்லா வல்லமைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லா வல்லமையும் அழித்து போட்டபடியால் சோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். எங்கள் தேவன் மகிமையா வெற்றி சிறந்தான் சொன்னது போல ஒரு ஜெயத்தை நமக்கு தந்திருக்கபடியால் சோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தபடியால் சோத்திரம் பண்ணும். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களாம் பொறுப்படுத்தி நடத்தபடியா சோத்திரம் பண்ணும். பிதாவாகிய தேவனுக்கா சோத்திரம் பண்ணும். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கா சோத்திரம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவருக்கா சோத்திரம் பண்ணும். ഞാൻ ആണ്ടവരെ ഞങ്ങളെ ചതിക്കണം സ്വാമി കർത്താവേ இந்த தேசத்தை நீ நேசித்த கர்த்தாவே நீ பேர்பட்டான கர்த்தாவே கோட்டங்களை நிலங்களை தந்தபடியால் நன்னுடைய இரத்தோடு கர்த்தாவே நாங்கள் மே துதிக்கிறோம் கர்த்தாவே இதை நடந்தான பாவனே எங்களை ஆசிராய் தந்தபடியால் நாங்கள் மே துதிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த கூட்டத்தை கொண்டு வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் மே துதிக்கிறோம் கர்த்தாவே அந்த சாட்சிக்காக நாங்கள் மே துதிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே ஜனங்களுடைய இதயத்தை நிறைவேற்றுவாரு நீர் செய்யார் கர்த்தாவே நீ எங்களுக்கு தந்ததான வசனத்துக்காக நாங்கள் மே துதிக்கிறோம் கர்த்தாவே மே சோத்திரிக்கிற ஆண்டவரே ஏ பாவத்திலிருந்து கர்த்தாவே விடுவிக்க கர்த்தாவே ஒரு மனுஷனாலும் கூடாது கர்த்தாவே ஆனாலும் கர்த்தரால கூடும் ஐயா கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் அந்த எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு கர்த்தாவே யார் யார் சாப கட்டிலே
அடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சிலுவையை விசுவாசித்து சாப கட்டிலிருந்து தெய்வமே நீர் அவர்களை விடுதலையாக்கிறபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இயற்கையின் மேலே ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனாலும் அந்த இயற்கையின் மேல் அதிகாரம் இல்லை. தேவன் நம்மளை நேசித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மளை காத்து போஷிக்கிறபடியால் நாங்கள் மேல் துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே மக்கள் சோத்திரம் ஐயா. மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சாபத்திலிருந்து விடுதலையாக்கிற போல ஆண்டவரே இன்றைக்கும் இங்க வந்திருக்கிறான வசனத்திற்கிற ஆத்துமாக்களை நீ சந்திக்க வேண்டும் ஐயா. பிசாசினால் கட்டையை கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் அவர்களெல்லாம் நீ சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு தீர்க்காய்ச்சை நீர் கட்டளப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. இயேசுவே மக்கள் சோத்திரம் ஐயா. நரகத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கி அவனை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க உம்மால் எல்லாருடைய யாராலும் முடியாதப்பா. ஆகையினாலே யார் யார் இந்த ஏழையிலே மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ சந்தித்து அந்த பரலோக ராஜ்யத்திலே வந்து சேரும்படியாக நேர் இறக்கம் செய்யும் ஐயா. இயேசுவே மக்கள் சோத்திரம். ஆண்டவரே யார் யார் இந்த கூட்டத்திலே உண்மையான ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சந்தியம் அவரை ரட்சிப்பட கொண்டு வரும். சாவத்திற்களை விடுதலை தாரம். எப்படியாரு கத்தாவே இந்த தேசத்துக்கு கத்தாவே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஒரு விடுதலை கொடுத்து இந்த தேசத்தை நீர் ரட்சிக்கத்தான் வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றில்லை. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறப்பா. அதனால இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு அப்பேற்பட்டான ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவர்களெல்லாம் ரட்சிப்பில் நீர் கொண்டு வாரும் ஐயா. எப்படியாரு கத்தாவே பலோ ராஜ்யத்துக்கு என்று கத்தாவே ஒரு ஆத்துமாக்களை இந்த தேசத்திலிருந்து நீர் எங்களுக்கு தர வேண்டும் கெஞ்சிரோம். வசனம் கேட்ட ஆத்துமாக்கள் அதிக தண்டனைக்கு ஆளாகாதபடி நியாய தீர்ப்பு கேள்வாகாதபடி கேட்ட வசனத்தை அதை கிரகித்து தங்கள் ஜீவிதத்தை கொண்டு வந்து மக்கள் பிரிமான பிள்ளைகளா ஜீவித்து எப்படியாரு கத்தாவே அந்த பரலோக ராஜ்யத்திலே வந்து சேரும்படியாக நேர் உதவி செய்யத்தான் வேண்டும் ஐயா. இயேசுவே மக்கள் சோத்திரம் மக்கள் சோத்திரம். இந்த வேளையில கத்தாவே யார் யார் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறானோ அவருடைய கொடுப்பதற்கெல்லாம் செவி கொடுக்க மனுஷனால் கூடாது. ஆனாலோ கத்தராலே கூடும். அவர்கள் வேண்டியதற்கெல்லாம் செவி தரும்படியாக அவர் காரல் கண்கள் மந்தமாகவில்லை. அவருடைய காரல் கேட்கக்கூடாதவர்களுக்கு இல்லை. அதனால் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனிடத்திலே உங்கள் காரியங்களை அறிவித்து விடுதலை பெற்று ஆசீர்வாதம் பெற்று கடந்து போங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா